நன்றி, வணக்கம். அவர் எப்படி சேர்த்த முடியும்? பலாப்பழத்தை வச்சு பூஜை பண்றாரு. பலாப்பழத்தை பூஜை பண்றது எப்படி கிடைக்கும்? ஒரு தொண்டனை கூட மதிக்க மாட்டான். இவர் எப்ப கட்சிக்கு விசுவாசமா இருக்காரு? எப்பவுமே இருந்தது இல்ல. ஓபிஎஸ் எப்பொழுதுமே அதிமுக விசுவாசமா இருந்தது சரித்திரமே கிடையாது. சுயநலமா தான் செயல்படாரு. இந்த கட்சிக்கு எவர் ஒரு துரோகம் செஞ்சாலும் ஓபிஎஸ் நிலைதான் வரும். இத்தனை நாள் யாரு காப்பாத்திட்டு? இப்பதான் காப்பாத்தி வந்திருக்காங்களா? ரீஎன்ட்ரி என்ன வேலைக்கு போறதா? இன்னைக்கு வேலைக்கு போயிட்டு இருந்து ஒரு 3 வருஷம் நின்று விட்டு மறுபடியும் வந்து வேலைக்கு சேர்ந்துருக்காங்க. நீ ஏன் பயப்படுற? அதிமுக பத்தி நீ ஏன் கவலைப்படுற? கவலைப்பட வேண்டியது நாங்க. நீ ஏன் அவ்வளவு அக்கறை இருக்குது? உங்களுக்கு எதுக்கு பதற்றம்? எந்த அடிப்படையில் சொல்றாங்க? எந்த அடிப்படையில் சொல்றாங்கன்னு திருப்பி கேளுங்க. இந்த இவர் ஜாதி, இவர் ஜாதி, எந்த ஜாதி? ஏங்க நீங்க கற்பனையான கேள்விக்கு நாங்க சொல்ல முடியுமா? என்ன சரிவு இருக்குது சொல்லுங்க. அதிமுக இத்தனை நாள் யாரு காப்பாத்திட்டு இருக்கு? இப்பதான் காப்பாத்தி வந்திருக்காங்களா? இது என்ன ரீஎன்ட்ரி என்ன வேலைக்கு போறதா? இன்னைக்கு வேலைக்கு போயிட்டு இருந்து ஒரு 3 வருஷம் நின்று விட்டு மறுபடியும் வந்து வேலைக்கு சேர்ந்துக்கலாம். 2021 என்ன சொன்னாங்க? நான் பொது வாழ்விலிருந்து விலகி விட்டேன்னு சொன்னாங்க. இப்போ ரீஎன்ட்ரிங்கிறாங்க. இத்தனை நாள் கட்சி காப்பாற்றினது யாரு? தொண்டன். ஏங்க நான் தான் விளக்கம் கொடுத்துட்டேன். எங்க கட்சி பத்தி பேசுறதுக்கு அவருக்கு ஏன் இவ்வளவு பத்திரம்? தோல்வி பயமா இருக்கு? அதிமுக களத்துல இருந்து விலகி இருக்குது. நீ ஏன் பயப்படுற? அதிமுக பத்தி நீ ஏன் கவலைப்படுற? கவலைப்பட வேண்டியது நாங்க. நீ ஏன் அவ்வளவு அக்கறை இருக்குது? உங்களுக்கு எதுக்கு பதற்றம்? ஆக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தல், விழுப்புரம் நாடாளுமன்ற தேர்தலில் விக்கிரவாண்டி தேர்தல் வருது. அதுல 6800 ஓட்டு தான் வெற்றி பெற்ற வேட்பாளருடைய அதிமுக வேட்பாளர் குறைத்த வாக்கு பெற்றிருக்காரு. எங்களுடைய வாக்கு என்னன்னு தெரியும். ஆகவே இந்த விக்கிரவாண்டி சட்டமன்ற இடைத்தேர்தல் போட்டியிடாததற்கு காரணம் நடந்து முடிந்த ஈரோடு தேர்தல் உங்களுக்கு எல்லாம் தெரியும். எந்த ஊடகம் பத்திரிகையும் கேட்குறீங்களா? அதை யாரை பத்தியும் கேட்க மாட்டேங்கிறீங்க. இதே RS பாரதி பேட்டி கொடுக்குறாரு, ஒரு கேள்வி கேட்குறீங்களா? 36 இடத்துல கூடாரம் அமைச்சு, நான் தான் ஏற்கனவே சொன்னதை போல ஆடு மாடுகளை பட்டியலை அடைப்பதை போல வாக்காளை அழைத்து வந்து காலையில் அமர வைத்து மாலை விடுவிக்கிறாங்க. எங்க போய் வாக்குகளை சந்திச்சு நாங்க வாக்கு கேட்கறது? ஆகவேதான் நாங்க இந்த தேர்தலை புறக்கணிச்சிருக்கிறோம். அது மட்டும் இல்ல, இன்னும் RS பாரதி சொல்ல, இது மத்திய அரசு நடத்துற தேர்தல். மத்திய அரசு தான் தேர்தல் நடக்குது. மாநில அரசு அதிகாரிகள் தான் தேர்தல் நடத்துறாங்க. மத்திய அரசு அதிகாரிகள் வந்து தேர்தல் நடத்தல. இங்க இருக்கிற அதிகாரிகள் இந்த 21 நாள் முடிஞ்ச பிறகு மீண்டும் இங்கதான் மணில் செய்யணும். ஆக இவர்கள் என்ன சொல்லுவோ அதான் கேட்கணும். இல்லாவிட்டால் அவருடைய நிலைமை தலைகளாக மாறிவிடும். காவல்துறையா இருந்தாலும் சரி, மற்ற துறையா இருந்தாலும் சரி, இது எல்லாமே ஊடகத்துக்கும் தெரியும், பத்திரிகையும் தெரியும். ஆனா எங்களை தான் திருப்பி கேள்வி கேட்கறீங்களோ ஒழிய அவர்களை திருப்பி எந்த கேள்வியும் கேட்க மாட்டேங்கிறீங்க. எந்த அடிப்படையில் சொல்றாங்க? எந்த அடிப்படையில் சொல்றாங்கன்னு திருப்பி கேளுங்க. இவர் ஜாதி, இவர் ஜாதி, எந்த ஜாதி? அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் இதயம் புரட்சி தலைவி அம்மா இருக்கின்ற பொழுது பதவி கொடுத்தவருக்கு தான் இப்பொழுதும் பதவி கொடுத்தார். தலைமை கழக நிர்வாகி என்றால் எல்லா ஜாதிகளும், ஏன் இஸ்லாமியர் கூட எங்க அவைத்தலைவர், எல்லா ஜாதியும் தான் இருக்குது. அதே போல அந்த அமைப்பு செயலாளர்கள் இல்லை தலைமை கழக நிர்வாகிகள் எல்லா ஜாதியை சேர்ந்தவங்க தான் இருக்கு. இங்க ஜாதிக்கு இடம் கிடையாது. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் பொன்மனச்செம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் காலத்திலும் சரி, இதயம் புரட்சி தலைவி அம்மா காலத்திலும் சரி, ஜாதி மதத்திற்கு அப்பாற்பட்ட கட்சி அதிமுக. இதுல எங்கேயும் சொல்லுங்க பார்க்கலாம். எல்லாமே தான் இருக்கிறாங்க. அதுல எந்த மாற்றம் கிடையாது. அவர்கள் ஏதாவது ஒரு குறை சொல்ல வேண்டும் என்பதற்காக குறை சொல்றாங்க. வேற என்ன செய்வது? திமுகவுக்கு இது எப்படி போய் ஆதரவா செய்யும்? நீங்களும் செய்ய முடியாது, நானும் செய்ய முடியாது. இது சட்டம் தான் செய்யும். புரியுதுங்களா? அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு இருக்கின்ற பொழுது கொலையாளியை கண்டுபிடித்தது நாங்க தான். அவர்கள் மீது குற்றப்பத்திரிகை தாக்கல் பண்ணது நாங்க தான். அவர்களை பிடித்து சிறையில அடைத்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தும் நாங்க தான். எல்லாம் நாங்க தான். ஆனா அவருக்கு ஜாமீன் கொடுத்தது யாரு?
அதை ஏன் நீங்க கேள்வி கேட்க மாட்டேங்கிறீங்க? ஜாமீன் கொடுத்து திமுக கட்சி சேர்ந்தவர், அதற்கு வழக்கறிஞர் யாரு? திமுக வழக்கறிஞர். அப்படின்னு யாரு கொலை குற்றவாளியை காப்பாத்துறாங்க? கொலை குற்றவாளியை கண்டுபிடித்து தண்டனை பெற வேண்டும் என்றது அண்ணா திமுக அரசு. கொலை குற்றவாளியை காப்பாற்ற வேண்டும் என்று துடிக்கிறது திமுக. மீண்டும் பிஜேபியுடன் கூட்டணி வச்சுப்பீங்கன்றது திமுக. ஏங்க நீங்க கற்பனையான கேள்விக்கு நாங்க சொல்ல முடியுமா? அதிமுகவோட இந்த அடுத்தடுத்த சரிவுகளை ஏதாவது சரி பண்றதுக்கான ஏதாவது திட்டங்கள் எதுவும் இருக்கா? என்ன சரிவு இருக்குது சொல்லுங்க. அதிமுக தோல்விங்கிறது வேற, நல்லா புரிஞ்சுங்க. எந்த கட்சி தோல்வி இல்லாத இருக்குது தமிழ்நாட்டில்? சொல்லுங்க பார்க்கலாம். திமுக தோல்வி இல்லையா? 1991 2 எம்எல்ஏ வந்தது, 2 தானே வந்தது. 2014 ஒரு எம்பி கூட கிடையாது தமிழ்நாட்டில். 9 இடத்துல 3வது இடம், 2 இடத்துல டெபாசிட் போயிட்டு, கன்னியாகுமரி, தருமபுரி. மறுபடியும் வரல. அதே அதிமுக 2017 37 இடங்கள் வெற்றி பெற்றது இல்ல. ஆக வெற்றி தோல்வி மாறி மாறி வரும். இப்ப கூட நான் ஏற்கனவே புள்ளி உரத்தோட சொன்னேன். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் 2019 நாடாளுமன்ற தேர்தலில் பலமான கூட்டணி அமைச்சோம். அப்ப 19.39% ஓட்டு கிடைச்சது. இப்ப 20.46% ஓட்டு கிடைச்சிருக்கு. கூட்டணி இல்லாம எங்களுடைய வளர்ச்சி 1%. அதே திராவிட முன்னேற்ற கழகம் இந்த கூட்டணி எல்லாம் சேர்ந்து அந்த காலத்துல போட்டிட்டாங்க 2019. அப்போ 33.9% வாக்குகள் வந்தது. இப்போ 26.52% வந்திருக்குது. சுமார் 6.5% குறைஞ்சி இருக்குது வாக்கு. எங்க வளர்ந்துருக்குது? கட்சி இல்லையே. அதிமுக வளர்ந்துருக்குது. அதே பாரதிய ஜனதா கட்சி பார்த்தீங்கன்னா 2014 கூட்டணி அமைச்சாங்க. அதுலயும் பாட்டாளி மக்கள் கட்சி அப்ப இருந்தது, பல கட்சிகள் இருந்தது. அப்போ 18.80 ஓட்டு தான் வாங்கினாங்க. இப்போ 18.28 தான் வாங்கியிருக்கிறாங்க. 0.52 குறைவு. அதிமுக அதிகமா வாங்கியிருக்குது. அதோட 2019 இந்த 39 நாடாளுமன்றத்தில் 214 தொகுதி இருக்குது. அப்ப 2 இடத்துல தான் நாங்க வெற்றி பெற்றோம். 2 சட்டமன்றத்துல 10, எங்களுடைய கூட்டணி 10 இடத்துல 10 சட்டமன்றத்தில் நாங்க வெற்றி பெற்றுதான். அதிமுக ஒன்றும் தோல்வி இல்லை. தோல்வியும் வெற்றியும் மாறி மாறி தான் வரும். இது நாடாளுமன்ற தேர்தல், சட்டமன்ற தேர்தல். சட்டமன்ற தேர்தல் வேறு மாதிரி இருக்கும், நாடாளுமன்ற தேர்தல் வேறு மாதிரி இருக்கும். கடந்த 2019 இப்படிதான் வெற்றி பெற்றாங்க. 38 இடத்துல வெற்றி பெற்றாங்க. அதே 2021 எங்களுடைய கூட்டணி 75 இடத்துல நாங்க சட்டமன்றத்தில் நாங்க வெற்றி பெற்றோம். 2026 சட்டமன்ற தேர்தலில் அதிமுக இலக்கு என்ன சார்? எங்களுக்கு என்ன, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைமையில ஒரு சிறப்பான கூட்டணி அமையும். தனி பெரும்பான்மையோடு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி அமைக்கும். நன்றி, வணக்கம். அவர் எப்படி சேர்த்த முடியும்? அதிமுகவுக்கு எதிராக ரெட்டலை ஏத்தா போயிட்டு போட்டிட்டு இருக்காரு. ஒரு தொண்டனை கூட மதிக்க மாட்டான். ஒவ்வொரு தொண்டனும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை உழைத்துக் கொண்டிருக்கிறார். ரத்தத்தை வீரையா செஞ்சு இந்த கட்சி வெற்றி பெற வைக்கிறார். அவர் போய் இந்த பலாப்பழத்தை வச்சு பூஜை பண்றாரு. பலாப்பழத்தை பூஜை பண்றது எப்படி கிடைக்கும்? ஏற்கனவே ஒரு முறை இதே தவற செஞ்சார். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி இருந்தது. அதிமுக ஆட்சி நான் முதலமைச்சர் இருந்தபோது பெரும்பான்மையை நிரூபிக்க வேண்டும் என்று கவர்னர் உத்தரப்படி நம்முடைய மாண்புமிகு சட்டப்பேரவைத் தலைவர் அறிவித்து அதை வாக்கெடுக்கும் போது எதிர்த்து ஓட்டு போட்டவர். இவர் எப்ப கட்சிக்கு விசுவாசமா இருக்காரு? எப்பவுமே இருந்தது இல்ல. ஓபிஎஸ் எப்பொழுதுமே அதிமுக விசுவாசமா இருந்தது சரித்திரமே கிடையாது. சுயநலமா தான் செயல்படார். இதே 1989ஆம் ஆண்டு இதே புரட்சி தலைவி அம்மாவர்கள் தன்னந்தனியாக அம்மா தலைமையில ஒரு கட்சி சேவல் சின்னத்தில் நான் நின்னேன். அப்ப அம்மா சேவல் சின்னத்தில் இருந்தா போடி நாய்க்கனூர்ல. அப்பொழுது திருமதி வெண்ணிலாரை நிர்மலா அவர்கள் ஜானகினி சர்வா போட்டாங்க. அப்போ சீஃப் ஏஜெண்டா இருந்தவர் இந்த ஓபிஎஸ். அம்மாவுக்கு எதிராக அப்பவே இருந்தார். எப்போ அம்மாவுக்கு விசுவாசமா இருந்தார்? எப்போ அதிமுக விசுவாசமா இருந்தார்? எந்த காலகட்டத்திலும் விசுவாசமா இருந்தது கிடையாது. சுயநலம். இப்ப கூட சுயநலத்துல அங்க போய் போட்டிட்டாரு. ஜெயிச்சா மத்திய மந்திரி ஆகலன்னு. ஆனா நாட்டு மக்கள் அவருக்கு சரியான தண்டனை கொடுத்திருக்காரு. ஒரு பலாப்பழத்தை போய் வச்சு பூஜை பண்ணவரை எப்படி அனைத்து இந்திய அண்ணா திராவிட ஒரு தொண்டை ஏத்துக்குவான்? சொல்லுங்க பார்க்கலாம். இது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் இதயம் புரட்சி தலைவி அம்மா, பொன்மனச்செம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் இருவரும் தெய்வங்கள் இந்த கட்சி கட்டி காக்குறாங்க. இந்த கட்சிக்கு எவர் ஒரு துரோகம் செஞ்சாலும் ஓபிஎஸ் நிலை தான் வரும்.